ஹாமி ஹன்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேவங்களோட ஒன் ஷாட். இப்போ வரைக்கும் என்கிட்ட டெலிகிராம் லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்கடா, போஸ்ட்டில் இருக்குது. என்னால் இப்போதைக்கு லைவ் லிங்க் கொடுக்க முடியாதுடா, கொஞ்ச நாள் ஆகும். என்னோட இன்ஸ்டா பேஜ் பயோவில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஹேபிட் ஃபிக்ஸ் தான்டா. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, தேவங்க மொத்தமாக 3 அக்கா இருப்பாங்க. இவன் தான் கடைசி தம்பி. 3 அக்காங்களுக்குமே ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் அக்காவுக்கு மட்டும் ஒரு பொண்ணு ஒரு பையன். எல்லாருமே வேறு வேறு ஊரில் செட்டில் ஆகிருப்பாங்க. டேயுங்கும் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லாருமே வருஷத்தில் என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்துக்கு, இந்த திருவிழாவுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த ஊரில் நடக்கும். கிட்டத்தட்ட 7 நாள் நடக்கும். 8 நாள் வர அந்த ஊரில் இருந்துட்டு 9வது நாள் தான் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த டேஸ். டேய் சீக்கிரம் வாயண்டா, எரும மடுமா நின்றுட்டே இருக்கோம் பாரு. இருறா வந்துன்னு இருக்கேன்ல, இரு. இவ்வளோ பெரிய பொட்டி வேணான்னு சொன்னனே, கேட்டியாடா? இதுக்கிட்ட இம்மா பஸ்ஸை தூக்கின்னு வர டென்னஸா, சீக்கிரம் வா அப்படின்னு டேயுங்கும் நெல்சனும் அவ்வளோ ஆர்வமாக ஊர்லேருந்து வருவாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நெல்சன் இந்த ஊருக்கு வரான். அப்ராடில் டேயும் கூட வேலை பார்க்குற ஒருத்தன். 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டே மச்சான், உன் ஆளை காட்டுறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் உன் கூட வரேன் தெரியுமா. முடிஞ்சா கல்யாணம் பண்ணி இந்த திருவிழாலேயே கூப்பிட்டு போயிடணும். இந்த தடவை கண்டிப்பாக பேசிடணும்னு இருக்கேன்டா. இனிமேல் நல்லவரை நினச்சிட்டே இருக்க முடியாது. அதுவும் சரிதான், நீ எவ்வளோ நாள் தான் ப்ரப்போஸ் பண்ணுற பிள்ளைங்கிட்ட ஆள் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்ப. கூட்டின்னு போய் நிறுத்தினா தானே தெரியும். அதுண்டா கொஞ்சம் ரிஸ்க்கு. என்ன ரிஸ்கே? எனக்கு மொத்தம் 3 அக்கா. சரி, அவங்க 3 பேர்த்துக்குமே பொண்ணுங்க இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாமா நான் மட்டும்தான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த 3 பொண்ணு நிறுத்து. இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும், அதானே? எப்பட்றா? எத்தனை படத்தில் பார்த்துருக்குறோம். புதுசாக சொல்ல வந்துட்டான். அது சரி, அதில் நீ எந்த பிள்ளையாட லவ் பண்ணுற சொல்கிறவா? ம். இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வந்திருப்பாங்க. என்ன சாமி இவ்வளோ லேட்டாக வரையே? எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஃப்ளைட்டு லேட் ஆச்சுமா. சரி வாங்க. இன்னைக்கு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பொங்கல் திருவிழா, அதான் எல்லாரும் சீக்கிரமாகவே போயிட்டாங்க. இந்தா 3 அத்தை பொண்ணுண்ணே, ஒரு பிள்ளைய கூட கண்ணில் காமிக்க மாட்டேங்கிற. நம்ம லேட்டு மச்சான், எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டோம். அட கடவுளே, அதுக்குள்ளேயுமா கூப்பிட்ட? சரி வா போகலாம். இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. ஏய் அங்கே பாரு, உன் மாமா வரான். மாமா எப்படி மாமா இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஓ நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், அப்புறமா பேசுவோம். இந்த பிள்ளையாடா? மாமா, டேயும் மாமா. என்னடா மைக்கில் உன் பேரை ஏலம் போடுறாங்க? ஹாய். எப்போ வந்த? இப்போ ஓகே. அந்த பிள்ளை தானே? ஐயா அண்ணன் எப்படி இருக்க? ஓ நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? வீட்டில் யாரும் வரலையா? எல்லாம் வராங்கண்ணே பின்னாடி. சரி. இந்த பிள்ளை தானே? அந்த பிள்ளைன்னு என்னன்னு கூப்பிட்டுச்சு. ஓ சாரி மச்சான், அண்ணன் கூப்பிட்டுச்சுல, நான் அந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, எந்த பிள்ளை தாண்டா அது, நீயும் சொல்லமா? ஸோ நீங்கள் போயிட்டு அவனோட ஷோல்டரில் இடிச்சுட்டு அவனை பார்த்து திரும்பி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் முன்னாடி நடந்து போகிறீங்க தாவணி கட்டிட்டு. இவதாண்டா அது. நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எகெயின் அவனை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. இது எத்தனாவது பிள்ளை? கடைசி பொண்ணு. பேர் என்னப்பா? ஸோ அவங்க 2 பேரும் அங்கே வந்து நின்று எல்லாரும் பொங்கல் வைக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. டே தம்பி, வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனோட அக்கா கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு கண்ணில் அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். நீங்கள் உங்கள் 2 கையையும் அவன்கிட்ட காமிச்சிட்டு வளையல் போடலன்ற மாதிரி சிக்னல் பண்ணுவீங்க. அவன் கண்ணில் அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கம் இருக்கிற கடையை சிக்னல் பண்ணுவான். மாமா கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து சீக்கிரம் போயிட்டு பொங்கலுக்குள்ளே வந்துடு என்ன, போ. டே மாமா நில்றா, ஊர்லேருந்து வந்தல்ல, வந்ததும் என் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஸ்ட்ரைட்டாக அம்மாச்சி வீட்டுக்கு ஓடிட்ட. உன் வீட்டுக்கு தண்டி வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மச்சான் தான் சொன்னான் பொண்ணு கேட்குறதுக்கு போகலான்னு.
அதான் என் வீட்டிலேருந்து வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது சொல்லிடுவே போட்டா மாமா. சரி சரி, எனக்கு என்ன கலர் வளையல் வாங்கி கொடுப்ப? என் 24 கேரட் கோல்டு. உனக்கு என்ன கலர் வேணுமோ வாங்கிக்கோ, கட்டையே வேணாலும் வாங்கிக்கோ. ம் உண்மையாவா? சரி போன போட்டும், கடையெல்லாம் வேண்டாம். என்ன 24 கேரட் கோல்டுன்னு சொன்னல, அப்போ தங்கத்துலேயே வளையல் வாங்கி கொடு. வாங்கிட்டா போச்சு. அக்கா, அந்த கலர். ம் நீயே போட்டு விடு. டேய், இங்கே நான் எதுக்குன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதுடா. நான் வேணா ஓரமாக போய் மாங்காய் வாங்கி துண்டுருக்கவா? கரெக்டாக மற்ற சாப்பிட்றதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துடுறா. எனக்கு தேவைதான்டா. நான் போய் அங்கே பொங்கல் சாப்பிட்றேன் படா. டே மாமா, இப்போ என் வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்கு? என்ன இப்படி கேட்டுட்டா? என் கையால் உனக்கு சமைச்சு போடணும்ல, அதான். வரண்டி, மாமா சீர்வரிசையோட பொண்ணு கேட்டு வரேன். அப்போ எனக்கு பொண்டாட்டி ஆக்கி போடு. அதான் சொல்லிட்டேன்ல, பாரு 16 வகையோட அசத்திடுறேன் பாரு. ஐயோ, 16 வகையா? என் செல்லத்துக்கு கை வலிக்குமே. ஆமாம்ல. சரி, ஒரு போன போட்டும் 4 வகை செய்கிறேன். பொடி சீனு. ஐயோ பாவண்ணா, உடனே அப்படியே கம்மி பண்ணுற பத்தியா? ரொம்ப சீன் போடாத போ. ஒன்று போய் கேட்டேன் பாரு. தள்ளடா. அப்படியே நீங்கள் கோவமாக ஃபேஸ் வச்சிருக்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனதும் அவனை திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவீங்க. பரவாயில்லடா, மூளையில் இந்த மாதிரி வாங்க கிடைக்கிறதே இல்லை. செம்மையா. உனக்கு வேணுமா மச்சா? ஏன்டா அப்படி பார்க்குற? ரோட்லேருந்து மாங்காய் திங்க வட வந்த. ஓ இது மச்சா கீழே கொடுத்துறா. மாங்க ஐயோ. அப்பா, பொங்கல் வச்சாச்சு, சாமிக்கு படிச்சிடலாமா? எடுத்துகிட்டு போயிருமா. ஆக்சுவலி அங்கே 2 கியூவா 2 சைடு இருக்கும். ஏய் டே மாமா, என்ன அங்கே போய் நிற்கிற? பின்னாடி வா. அம்மா போய் இங்கே நிற்கிறாங்கடி. நீ அம்மா அப்பா பின்னாடி நிற்கிற? இங்கே வா வா. கோயிலுக்கு உதனடி நிற்கிற, அதுக்கு எதுக்கடி பின்னாடி வந்து நிற்கணும்? அதனால சீனு வளப்புறத்தாங்கல. பின்ன என் புருஷன் என் பின்னாடி தான் நிற்கணும். என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன் பொண்ணாட்டியாக இங்கே வந்து நிற்க தானே போகிறேன். இப்போவே தெரியட்டும் நீ என்னோட ஆளுன்னு. அப்படியே சீனு. அப்படி தாண்டா மாமா. ஸோ பூஜைலாம் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஓரமாக அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, மாமா இந்தா. யாராவது பார்க்க போகிறோங்கடி. ஐயோ பையனாங்கொல்லி மாமா, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. சரி சரி, எனக்கு கூட்டி விடு. உனக்காக நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. வேறு எதுவும் தெரியுமா? விரதமா? எதுக்கு? உனக்கு சீக்கிரம் பொண்டாட்டி ஆகணும்டா. சீக்கிரம். வந்துட்டேம்மா. அழகு மாமா, அப்புறமா வந்து பார்க்குறேன். பாய் பாய் பாய். மச்சா, சக்கரை பொங்கல் சக்கரை கொஞ்சம் கம்மி இல்லை? நான் பார்த்தியா லைட்டா? ஒன்று. ஐயோ சாரி மச்சா. ஸோ வீட்டுக்கு வந்ததோ என்னப்பா? என்னங்கிற? ஏண்டி, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என் பையன் தான் பார்த்து எல்லாமே பண்ணி வச்சான். இப்போ அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கூடாதா? நல்லா இருக்குடி. மா, நாங்கள் அதெல்லாம் பேச வரலம்மா. இங்கே நேற்றுக்கு முடிகிற மாதிரி தெரியலையே. சரி வெளியே போய் பார்ப்போம். மச்சான் அவர் தனியாக உட்காந்துக்கிறோம். ஐயோ சாரிங்க, தெரியாமல் அடிச்சிட்டேன். தண்ணி கொண்டு போகிற அவசரத்தில். பரவாயில்லைங்க. அப்போ தள்ளிக்கோங்க. சரிங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு பிள்ளை இல்லையே. அவங்க அப்படியே திரும்பி நெல்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னு போயிடுவாங்க. நெல்சன் அவனுக்கு அவனே புலம்பிட்டு வெளியே வந்துடுவான். அம்மாச்சி இந்தா. டேய், உள்ள உன்னை பற்றி தாண்டா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து நீ என்னத்தை உருட்டின்னு இருக்கிற? அவங்களே பேசுகிற முடிவு கரெக்டும். நான் என்னத்தை பேசுறது? ரைட்டு. அண்ணன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மாச்சியும் ஐயாவும் உனக்கு சாதகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் உனக்கும் எனக்கும் தான் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். நீ வேணும்னா பாரு, வயனை கூட்டிட்டு தான் ஊருக்கு போவேன். ஷோ, உள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாப்பா அப்டேட் பண்ணுறியா? நான் பண்ணுறேன். ஷோ ஷோ நிசன் ஷோ. செட் ஆயிடுச்சேப்பா, சூப்பராக இருக்குதே. ஏன்டா அப்படி பார்க்குற? தங்கச்சிடா, உனக்கு தானே? ஓகே தான். ரோசா,
முதல்ல என் கல்யாணம் முடியட்டும்டா, அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம். அது ஒரு கொஞ்ச நேரம். ஓகே ஓகே ஓகே. ஏய், நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்கள் 2 பேத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே. ஏய், உனக்கு ஏதாவது பிரச்சனையாடி? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. அப்போ வெளியே யாருக்காக உங்கள் அம்மாவை அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க? இங்கே பாருங்கடி, வெளியே போய் சொல்லுங்க உங்களுக்கு மாமாவை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு. அப்போ தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. ம், போய் சொல்லுங்க. நாங்கள் சொன்னால் கேட்பாங்களா என்ன? அதெல்லாம் கேட்பாங்க. போ போ போ, நிற்காதீங்க, போங்க. என்னடி, அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, பேசுங்க. ம். அம்மா, எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எனக்கும் வேண்டாம். ம். இதுக்காடி இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? இவங்க 2 பேரும் உட்காந்து சம்மந்தம் பேசின்னு இருக்கிறாளுங்க. வயனே கண்ணு, நீ சொல்லு, அம்மத்தா வீட்டுக்கு வந்துடுறியா? ம், வந்துடுறேன் அம்மாச்சி. ம், இது புள்ள பாத்தியா? ஆ, ம், சும்மா நல்ல லைக். ம், இங்கே பாருங்கடி, என் பிள்ளை ஒயனுக்கு தான் அப்படித்தான். நெக்ஸ்ட் டே விடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம். டேஸ் எப்படி தான் போச்சுன்னு தெரில. இங்கேருந்து மேரேஜ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு தான் போவேன்ற மாதிரி நிற்பான். ஸோ நல்லா கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடலான்னு அந்த 1 வீக்லேயே மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டடி சீனு ஃபோன் போட்டு வர சொன்ன, நான் பேசணும். மாமா, இன்னைக்கு தான் நான் உன் லவ்வரா கடைசி நாள். நாள்லேருந்து உன் பொண்டாட்டி ஆயிடுவேன்ல. அதனால பெண்ணா என்ன என்ன இந்த டேயை மறக்க முடியாத நாளாக மாற்றணும்ல. நடி சீனு, என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்க? உன் கை காமி. ம், யார் தேடுற? இல்லை ஒன்றும் இல்லை. டன்டடா, சில்வர் ரிங். உனக்காக நானே சேர்த்து வச்சு வாங்கினது. இதை நீ எப்பவும் கட்டக்கூடாது. எனக்கு நாளைக்கு காலையில் மெட்டி போடுவேல்ல, உனக்கு இன்னைக்கு நான் ரிங்கு போடுறேன். ஓகேவா? ஓகே. ம், எங்கடா 2 பேரையும் நலங்கு வைக்க காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். வயனு போ. இல்லை மச்சி, சும்மா பேசிட்டு இருந்தோம். காத்தால கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம், போ. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, போ வரேன். ம், சரி போகலாம், வா. மாமா, டே மாமா, ஐ லவ் யூ. அழுவிடி. அடுத்த நாள் காலையில் அச்சதை தூவும்போது நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிப்பீங்க. கல்யாணம் முடிஞ்சது மேடம், அடுத்து என்ன? அவங்க கூட அப்புறம் அடிக்க பறந்துடுவேன். இந்த ஒரு நாளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல. ம், கரெக்டு தான். நான் கூட ஸ்ருதியும் ஆராவும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன் மாமா. திடீர்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன? ம், ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த காஸ்டியூமில் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. காஸ்டியூமா? நான் என்ன பொம்மை வேஷமாக போட்டிருக்கேன்? இல்லைங்க, ஒரு பொம்மையே வேஷம் போட்ட மாதிரி இருக்குது. அதாவது இந்த பார்பி பொம்மைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு என்னதான் வேணும்? நானும் பார்க்குறேன், நீங்கள் வந்ததுலேருந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. இது ஃபஸ்ட் டைம் வரையா, அதான் கொஞ்சம். ஆனால் சொல்லாமல் போயிட்டேன்னு இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் என்னோட முதல் காதல், ஃபஸ்ட் லவ். பயப்படாதீங்க, லவ் பண்ணுறேன், அதான். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. யாரையுமே நான் அக்செப்ட் பண்ணதில்லை. உங்களை மட்டும் ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிங்களேன். ம், ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. அப்போது ஓகே வாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ளேம்மா? இப்போ தான் பார்த்து பேசியிருக்கோம். எங்க வயசு கூடிட்டே போகுதுங்க. அதனால் என்ன, நம்ம 2 பேரும் மேஜர் தானே, அவங்கள மாதிரியே பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னு போயிடுறாங்க. மச்சான் என்னடா, வாங்கக்கா. ஒரு ரூட்டு கிளியர் ஆனால் என் ரூட்டி கிளியர் பண்ணி வருவேன்னு சொன்னலடா, என்னடா அது? டே, அம்மா கிட்ட முதல்ல இதை பற்றி பேசிட்டேன்.
என் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ அப், ஒழுங்கா எடுப்பா. ம். ஸோ அந்த டே நைட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் 5:30 மணிக்கு ஃப்ளைட் ஏறதா இருக்கும். மாமா திரும்ப. எனக்கு குங்குமம் வச்சு விடு. ம். நான் சொன்னேன்ல, இந்த அம்மன் சன்னதில் வச்சு சொன்னால் அப்படியே நடக்கும்னு. பாத்தியா, உன் பொண்டாட்டியா இங்கே வந்து நிற்கிறேன். ஆமாண்டி சீனு, கூடிய சீக்கிரம் ஃபேமிலியாக வரணும்னு வேண்டிக்கோ. ம் ஆமாம் மாமா. நெல்சன் என்ன விஷயம் என்னாச்சு? பேசிட்டேன்டி, அம்மா சரின்ட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேம்மா. உன்னை விட்டு எனக்கு என்ன வேலைங்க, வருஷமா. ம். ஸோ நீங்கள் 3 பேருமே அப்ராடு கிளம்பி போயிடுவீங்க. ஊர் சூப்பராக இருக்கு மாமா. இன்னும் நம்ம ஏரியா வரலையே. நம்ம ஏரியா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தண்ணி வந்துட்டல, அதான் ஃப்ளாட்டு தனியாக வாங்கிட்டேன். ஓய் ஓய் ஓய், இரு. என்ன? எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஆனால் ஒன்று ஆற்றி எடுக்காம உள்ள கூப்பிட்டு போகக்கூடாது, அம்மா சொல்லி தான் அமிச்சாங்க. சரி. ஸோ உங்களுக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு அவனே உங்களை உள்ளே கூப்பிடுவான். அண்ட் 2 பேரும் வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போனதும் நீங்கள் பால் காய்ச்சிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவீங்க. ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா அண்ணன்? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா? ஐயோ போதுமா? ம் மச்சான், பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டு உனக்கு பேசி முடிச்சிட்டேன். ஓய்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது 2 நாளில் மாற்றணும் மட்டும் ஷாக்கிட்ட கேட்டுக்கோ. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், மறக்காமல் கால் பண்ணி பேசணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மாமா, நடி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, ஈர டவலை பெட்டு மேலே போடாதேன்னு. சரி, எடுத்து காய போடு. இப்படி இதே மாதிரி தினமுமா? ஒரு நாள் 2 நாள்னா ஓகே. இனிமேல் மறக்காமல் கையோடு கொண்டு போய் பால்கனியில் காய போடு, புரியுதா? புரிஞ்சது சீனு. என்ன புரிஞ்சுது? பேச்சுலராகவே இருந்திருக்கலாம். ஒன்று போடி சீனு. அவன் கையில் வச்சிருந்த இன்னொரு ஈர டவலையும் உங்கள் மேலே தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு கீழே ஓடிடுவான். மாமா சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பு வா. ஸோ அவன் கிச்சன் கேபினெட்டில் உட்காந்துட்டு பிளேட்டை நீட்டிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே தோசை சுட்டு அவனோட பிளேட்டில் வைப்பீங்க. மாமா இன்னொன்று. நீ தோசை. சரி. தலை சரியாகவே காய் வைக்கலையடி, ஈரமாகவே இருக்கு. இல்லை மாமா, உனக்கு வேலைக்கு லேட் ஆச்சுல்ல, நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் போய் தலையை உணர்த்திக்கிறேன். சளி பிடிச்சிட போகுது, பார்த்து சட்னி போடு. டாட்டா மாமா. ஸோ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு உங்கள் ஹேரை நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃப்ளாட்டில் நெல்சன் அண்ணன் வாங்கியிருப்பார். ரைட் சைடு ஃப்ளாட்டில் இருக்கிற ஆண்டி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று நீங்கள் அவங்க வீட்டில் இருப்பீங்க, இல்லை அவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஜாலியாக உட்காந்து டிவி சீரியல் பார்ப்பீங்க. இன்றைக்கி மிளகு ரசம் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதான் நான் கொண்டு வந்துட்டேனே. கொடுக்க மறந்துட்டோம். இந்தா. என்னது ஆண்டி இது? எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஸ்வீட்டு, சாப்பிட்டு பாரு. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. இதை கொஞ்சம் மாமாக்கும் எடுத்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் தான் இருக்குது, நீ சாப்பிடு, நான் வேறு கிண்ணத்தில் அவனுக்கு போட்டு தரேன். உட்காந்து 2 பேரும் சீரியல் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கள திட்டிகிட்டு இருப்பீங்க. நல்ல வேலை என் அம்மாச்சி இந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவங்க. என் மாமியாக இருக்கிறாங்களே, சொல்லவே வேண்டாம். நாங்கள் தனியாக வந்ததுக்கு காரணமே அவங்க தான். இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ அவரோட பெரிய அண்ணன் வீட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு நைட் டின்னர் சமைச்சிட்ருப்பீங்க. உங்கள் காதில் ஃபோன் வச்சுட்டு அப்படியே காய்கறி கட் பண்ணிவிட்டு, அம்மாச்சி என் பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக ஆக்கி போடுறீ. அதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் மாமாவுக்கு நல்லா தான் செஞ்சு போடுறேன். நீ வேணும்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. அம்மாச்சி ஒரு நிமிஷம், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மாமா பேக்கு கொடு. தலைக்கு எண்ணெயே வைக்கிறதில்ல. இப்போ தான் அம்மாச்சி பேசிகிட்டு இருந்தாங்க, நீ வரந்தா கட் பண்ண. பேச வேண்டியதானே? இல்லை மாமா, உனக்கு சூப் பண்ணியிருந்தேனா, அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்ல, அப்புறமா நான் பேசிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுமா? இந்தா சூப் குடி. அப்படியே நீங்கள் அவனுக்கு தலையில் அப்படியே ஆயில் வச்சுட்ருப்பீங்க. இதுக்கு தாண்டி பொண்டாட்டி வேணுங்கிறது? அப்படியா? காலையில் போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்?
அது சும்மா விளையாட்டுக்கு. அதில் சீரியஸ் எடுத்து போயிடு சீனு. அது இருக்கட்டும், சூப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. உனக்கு பிடிச்ச சப்பாத்தி செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். போய் குளிச்சுட்டு வா. அவன் எந்திரிச்சிட்டு சோஃபா பின்னாடி நிற்கிறவங்க கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு. என்னமோ தெரியலடி, எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதியம் நீ ஃபோன் பண்ண மறந்துட்டேன். எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரில. நீ இதுதான் விரும்பி சாப்பிடுவேல்ல, அதான் நானும் ஆண்டியும் மார்க்கெட் போனோம், வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டேன். சரி போ. ஸோ அவன் அப்படியே மேலே ஏறி போவான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து வந்து, டே மாமா, ம். ஒன்றும் இல்லை, போ. அவனும் உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு மேலே போயிடுவான். மிச்சம் வைக்காமல் சாப்பிடு. இதோ ஓ. ம், எனக்கு போதும், நீ சாப்பிடு. ஆஃப்டர் ஒரு 6 months நீங்கள் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ தான் நெல்சன் ஷாக்கு மேரேஜ் நடக்கும். அதுக்காக ஹாப்பியாக 2 பேரும் ஊருக்கு திரும்பி வந்திருப்பீங்க. அம்மாச்சி தங்கம், பேரப்பிள்ளையோட ஊருக்கு வந்துட்டேன். ஐயோ, இனிமேல் நான் ஊர் பக்கமே வரமாட்டேன். ஏன்னா இவ்வளோ சாப்பிட கொடுக்குறீங்க, என்னால் சாப்பிட முடியாது அம்மாச்சி, ப்ளீஸ். கொஞ்சம் தாண்டா கண்ணு, கொஞ்சம் தான் இந்தா அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவங்களுக்கு அங்கேயே வளகாப்பு ஃபங்க்ஷனும் வச்சு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் தான் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் அப்ராட் கிளம்பணும். ஷாவோட போயிட்டு வரமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேர் ஒரு சீட்டில், நீங்கள் ஒரு இதுலன்னு ஜாலியாக இப்போ ஊருக்கு திரும்பி வந்திருப்பீங்க. ஏய், இங்கே நீ செட்டில் ஆகிற வரைக்கும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு, நான் பண்ணித்தரேன். யார்? நீயா? உனக்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். தினமும் காலையில் மார்க்கெட்டுக்கு நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம், சரியா? இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆண்டி என்னோடய ஃப்ரெண்டு. பாரா, அதுக்குள்ளே ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சிட்டியா? இன்றைக்கி நீ சமைக்க வேண்டாம், நான் என் வீட்டிலே சமைச்சிட்டேன். அண்ணனோட வீட்டுக்கு சாப்பிட வந்தால் போதும். அம்மாடி, பெரிய பொண்ணு மாதிரி பேசுகிற. கல்யாணம் ஆனால் எல்லோரும் மாறிடுவாங்கல்ல, ஆனால் நம்ம நட்பு என்றைக்குமே மாறாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு வந்து ஈவினிங். டேய், நீ ஓ வீட்டுக்கு போட, அத்தை வெளியே லாக் பண்ணியிருக்கே. அதுக்கு அப்கோர்ஸ் உன் வீட்டில் தான் இருப்பா. எனக்கு அங்கே என்ன வேலை அப்புறம்? ஆமாம், இந்த சீரியல் பார்க்க ஆரம்பித்தோம், இது எப்போ முடியும்னே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக போகும் தெரியுமா? இல்லாடி கொஞ்சம் பரவாயில்ல, மொக்கையாக தான் போகுது. இந்த ஊர்லலாம் அப்படி தான் எடுப்பாங்க போலையே. வீடு பக்கத்தில் பார்த்து தப்பான முடிவு எடுத்துட்டோமாடா. அடே சீனு, ஏதாவது ஆக்கி வச்சியா திங்கிறதுக்கு? வந்துட்டியா மாமா? கிச்சனில் இருக்கு, போய் சாப்பிட்டுக்கோங்க. இவனா? ஆமாம். சுத்தம் மச்சான், பேசாம என் வீட்டை காலி பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறேன். டேய் சும்மா நீ வர. பின் என்னடா, அவன் எந்நேரமும் இங்கே தாண்டா இருக்கா. சாப்பாடு கூட இங்கே தான் பார்த்தல. தேவையில்லாமல் சும்மா ஃப்ளாட்டுக்கு பே பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி சித்த பேசேன்டா. உன் பேச்சை கேட்டு 2 நாளைக்கு முன்னாடி பேசணும். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அப்படி இருந்தா நீங்கள் நெல்சன் அண்ணாவோட சேராதீங்க. அப்புறம் நான் ஷாக்கிட்ட சொல்கிறேன் என் வீட்டுக்கு வர வேண்டான்னு. எனக்கு என்னமோ கூடி சீக்கிரம் நான் வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு. போடோடு அப்படின்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏம்மா சாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இது நம்ம வீடு இல்லை. அண்ணன், யார் சொன்னது? எல்லாமே நம்ம வீடு தான். அதுவும் என் வீடு தான், இதுவும் என் வீடு தான். அதே மாதிரி இதுவும் அவள் வீடு தான், அதுவும் அவள் வீடு தான். தேவை உனக்கு சும்மா இருடா. ஏய், அடுத்த சீரியல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போடு. சேனலு சுத்தம் இன்னைக்கு முடிக்க மாட்டாங்கடா. பேசாம்பா, நான் போய் தூங்குவோம். அப்படின்னு அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துட்டே மேலே போய் தூங்கிடுறாங்க. ஏ நல்லா இருக்குடி, நான் சொன்னேன்ல. இன்னைக்கு திருந்தாதுங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துருவா. வரேன்டா. என் பொண்டாட்டி எனக்கு எடுத்துன்னு வரணும், உனக்கு நான் எடுத்துன்னு வரேன். வா. ஏய் போயிட்டானுங்கடி. சரி வா, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து 2 பேரும் ஹாலில் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு சர்ப்ரைஸ். என்ன பயந்துட்டிங்களா? கீழே வாங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் கண்ணை க்ளோஸ் பண்ணி சர்ப்ரைஸாக கீழே கூப்பிட்டு வரீங்க.
ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணு. ஹாப்பி பர்த்டேடா மை புருஷா. ஏய் என்னது இது? கண்ணு தரலையா? கேக்கு. ஏய் எவ்வளோ நேரம் நீ கண்ணு மூடிட்டு இருப்ப? சீனு கண்ணு வலிக்குதுரி. சர்ப்ரைஸ். ப்ரமோஷன். இன்னைக்கு தான் லெட்டர் வந்தது. ஏய் சீனு. எப்படி எங்க சர்ப்ரைஸ்? 2 பேரும் நல்லா அரண்டுட்டாங்க. சாமா நீயுமா? ஸோ 2 கப்பலும் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்தால் நம்மளும் பாசிட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவாக இருக்கிற இந்த உலகத்தில் பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தேடிக்கோங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியான நியூஸும் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த ஹாப்பினஸோட டாடா பாபா சொல்லிக்கிறேன். டாடா பாபா செல்ல குட்டீஸ். லவ் யூ சரங்கி அண்ட் போராயோ.